வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் பலத்தை கிருபை செய்திருக்கிறார். என்னென்று கேட்டால், காலையிலேயே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னென்று கேட்டால், 89, 90, 91 இந்த 3 வருடங்களும் நானும் என்னுடைய ஒரு நண்பனும் நிறைய காலமான தொடர்புக்கு பிறகு நேற்று கனடாவில் இருந்து ஒரு எங்கட நேரம் ஃப்ரான்ஸ் நேரம் ஒரு 2.25 சொச்சம் இருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய படத்தையும் அவனுடைய படத்தையும் போட்டுட்டு இன்னொருத்தட்ட படத்தையும் போட்டான். நான் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு இவனை பார்த்தா 2000 ஆண்டு தான் இவனை கடைசியாக நான் பார்த்தேன். போட்டு பார்த்தா 3 பேட்ட படத்தையும் பார்த்தா 10 சிங்கம் எனக்கு பக்கத்தில் வந்து நின்ற ஒரு பலம் வந்துட்டு உடனே நான் எழும்பி டக்குண்டு வந்து முகத்தை டக்குன்னு ஒரு கழுவி போட்டு டக்குண்டு ஒரு க்ரீன் டீ என்று அடித்து போட்டு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று எழுதினேன். கதைக்கலாமோடாண்டு எடுத்தான் போனேன். இன்றைய அப்பு சிட்டி சிரிச்சால் இன்னத்தை சொல்ல கிடக்குது. அவ்வளவு தூரத்தில் ஒரு சந்தோஷம். நான் கேட்டேன், என்னன்றா என்ன இந்த லைனை பிடிச்சனியாண்டு. வந்துட்டியடா வன்னி மலைத்துளிகள் ஜூட்டி கொண்டு வந்துட்டியடான்னு சொல்லி நான் சொன்ன, உனக்கு நம்பர் தந்தாளா நான் சொல்லட்டான்னு சொன்னா, மச்சான் நீ வேறு லெவல்ரா, உண்மையிலேயே சொன்னால் தான்டா நம்பர் தந்தவனுண்டா. எனக்கு தெரியும்டா நீ எங்கே இருக்கிற என்ன செய்கிறான்ட்டு எனக்கு தெரியும், நீ நல்லா இருன்னு சொன்னா மச்சான் பெட்ரோல் கார் வச்சுருக்கா டீசல் கார் வச்சுருக்கிறியான்டான் கேட்டேன். பெட்ரோல் கார் இன்றைக்கு எனக்காக டேங்கை நிரப்பி விடண்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நான் பார்க்குறேன்னுண்ட. ஏன் இதுகளை சொல்கிறேன்னு கேட்டால், எங்களோட நின்று கடந்து வந்த நினைவுகள் இருக்குல்லோ, அதுகளெல்லாம் ஒரு நாளும் எங்களை விட்டு போகாது. நான் கூட நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன் வையுங்களேன். ஆனால் என்னை பற்றி சொல்கிறதுக்குன்னு சொல்லி எல்லா இடம் வாக்கள் இருக்கிறதால எனக்கு பெரிய சந்தோஷம். காசு பணம் இந்த உலகத்தில் நாங்கள் தேடிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு செல்வந்த நாடு தான் இந்த ஃப்ரான்ஸ் நாடு. ஃப்ரான்ஸ் நாடு நீங்கள் பரிசு எடுத்தீங்கன்னா செல்வம் கொளிக்கிற பூமி என்று சொல்லுவாங்க. அப்படி ஓடி உழைக்கக்கூடிய நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். களவு போய் சுத்துமாத்து ஏமாத்து இது எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காது. காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு தூரம் இந்த வன்னி மலத்தில் யூடியூப்பை வச்சு இந்த ஃபேஸ்புக்கை வச்சு 2012 ஓடிக்கொண்டிருக்கிறேன். வாட்ஸ்அப் லைனில் மாத்திரம் எனக்கு 89 பேர் இதுவரையில் 89 நம்பர்களில் என்னட்ட இருக்கு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விடயத்தையும் நான் பகிர்றது உண்மைதான் ஐயா. நான் வந்து கள்ளனும் இல்லை, காவாலியும் இல்லை, கடப்புளியும் இல்லை. நான் வந்து வாய்வுளோட அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இலங்கையில் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இங்கே வந்து வாய்வில் வன்முறைகள் கலவரங்கள் எல்லாம் எங்களோட வயதுக்கு தேவையில்லை. நாங்கள் உண்மையான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். அவன் சொன்னான், நீ வந்து இந்த வீடியோக்கள் நாடுகளை காட்டி ஏற்றுறதெல்லாம் ஓகே, ஆனால் நீ வந்து யூடியூப்பை வடிவா எல்லாத்தையும் செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னோட ஆறுதலாக கதைக்கிறேன்னு சொல்லி அந்த குளிரை பற்றியெல்லாம் கதைச்சேன். அவ்வளவு தூரத்தில் வந்து ஒவ்வொரு தரம் எங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்களையா. உண்மையான அன்புள்ளவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்களா. அதை குறித்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதே போல் எங்களுடைய தாய்நாட்டில் இந்திய நாட்டில் ஜனாதிபதி மிக திட்டவும் தெளிவாக நிறைய விடயங்களை கதைத்து கொண்டிருக்கிறார். அது நல்ல விடயம். அவர் நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டே தான் விட்டு விடுவார். அதில் மாற்று கருத்தில். அதே போல் ஜெர்மன் நாடு கதைச்சு கொண்டிருக்குது. அதே போல் ஃப்ரான்ஸ் கதைச்சு கொண்டிருக்குது. அதே போல் இத்தாலி நாடு கதைச்சு கொண்டிருக்குது. எல்லா நாடுகளும் நல்ல முறையில் கதைச்சு கொண்டிருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு உதவி திட்டம் ஒன்று கொடுத்து அந்த நாட்டை முன்னேற்றதான் எங்களுடைய மனதில் இருக்கிற விருப்பமும். அதை நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி நல்ல முறையில் நிறைவேற்றுவார். அது உங்களுக்கும் நலமாயிருக்கும், எங்களுக்கும் நலமாயிருக்கும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேறு அல்ல, இலங்கை தமிழர்களோ இலங்கையில் வாழ்கிற முஸ்லீம் மக்களோ சிங்கள மக்களோ வேறு அல்ல. நாங்கள் எல்லாம் ஒரு நாடு, ஒரு குடி மக்கள். எங்களோட நாடு ஸ்ரீலங்கா. நீங்கள் எவ்வளவுதான் கதைத்தாலும் எங்களுடைய ஸ்ரீலங்கனுடைய நாடு வந்து நல்லொரு இடத்துக்கு வரணும் என்று தான் எங்கள் எல்லாருடைய விருப்பம். அதே போல் நான் 2 பேருடைய வீடியோ இந்த உதவி திட்டங்களை குறித்து வெளிநாட்டில் இருக்கிற லண்டனில் இருக்கிற ஒரு தம்பின்ற வீடியோவும் பரிசிலிருந்து கதைக்கிற ஒரு அண்ணான்ற வீடியோவும் வச்சிருந்தனால், நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் அவர்களோடு கதைச்சி எந்த விதத்திலும் எங்களுடைய இலங்கை மக்கள் அது எவர் என்று சொல்லி நீங்கள் இனம் மொழி வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் பார்க்காம நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கோ. அதை நான் உங்களை
உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வைத்திருந்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யுங்கள். நான் எந்த ஒரு நபரிடமும் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு நபரிடமும் காசு வாங்குறதோ கொடுக்குறதோ அந்த மாதிரியான வேலை திட்டத்துக்கு நான் வரமாட்டேன். நீங்கள் அங்கங்கே எங்களை விட வயதுக்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் அந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்கள் எங்களுடைய இலங்கைக்கு அனுப்பி நீங்கள் உதவி செய்து எங்களுடைய இலங்கை நாட்டை முன்னேற்றுவதற்கு வழியை பாருங்கள். அதே போல் என்னோடு நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோமல் கோல் அடிக்க வேண்டாம், வைபரில் அடிக்க வேண்டாம். உங்களுடைய ப்ரோஃபைலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னோடு கதைக்கலாம். நான் இந்த நாட்டுக்கு சட்டத்துக்கு புறம்பானவன் அல்ல. நான் அரசாங்கத்தின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு மிக நிதானமாகத்தான் என்னுடைய ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு பதிவும் வந்து கொண்டிருக்குமே தவிர நான் எந்த ஒரு மனிதரையும் வன்முறைகளுக்குள்ளேயோ தூண்டி விடுற பழக்கமோ அப்படியான ஆளும் கிடையாது. எங்களுடைய மக்கள் எல்லாம் நல்ல சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் தேவனிடம் காலையும் மாலையும் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக என்னுடைய வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் என்னுடைய யூடியூப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே போல் எங்களுடைய தேசத்துக்கு நல்ல ஒரு விடிவு பிறக்க வேண்டும். எங்களுடைய இலங்கை தேசம் பெரிய ஒரு டூரிஸ்ட் நாடாக வர வேண்டும். நாங்கள் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் என்று பாகுபாடில்லாமல் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தாய்நாட்டுக்கு சென்று எங்களுடைய பெரிய பெரிய பிஸ்னஸ் தொழிற்சாபனங்கள் எல்லாம் அங்கே செயல்படுத்தி நாங்கள் எங்களுடைய நாட்டை ஆசியாவிலேயே பெரிய ஒரு நாடாக கொண்டு வர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்றன் நண்பன். இன்னும் ஒரு 3 நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.